ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான வார்த்தையை கற்றுக்க போகிறோம் நண்பர்களே. இது ஒரு முக்கியமான வெக்காபுலரி. நீங்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் டாக்குமெண்ட்லலாம் பார்த்துருக்கலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக இதை எப்படி நம்ம சென்டென்ஸில் ப்ளேஸ் பண்ணி இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷனும் 1-on-1 ஸ்பீக்கிங் கோர்ஸுக்கான அட்மிஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கற்றுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா ஆன் பார் வித். ஆன் பார் வித் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைங்க. அதாவது நண்பர்களே, நீங்கள் ஒரு சில இடங்களுக்கு வேலைக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு சில கம்பெனிகளோட அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களே, அதோட டெஸ்கிரிப்ஷனில் ஆன் பார் வித் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இதற்கு சரியான தமிழ் அர்த்தம் சமமான, இல்லாட்டி இணையான அப்படின்னு அர்த்தம். வெறும் சமமான இணையான அப்படின்னா பொத்தாம் பொதுவாக சொல்லிட்டு போகிற அர்த்தம் கிடையாதுங்க. இருக்க எல்லா குவாலிட்டியிலுமே எல்லா குவான்டிட்டிலையுமே தரமானதுலேயும் என்ன சொல்கிறதுங்க, அந்த ஸ்டாண்டர்ட் சொல்லுவாங்களே, எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சில வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒரே ஹைட்டில் இருக்குப்பா, அது ஹைட்டை மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அதோட தரம் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் ஹைட்டை மட்டும்தான் ஒரே சமமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் இது அப்படி கிடையாதுங்க. A to Z எல்லாமே, அதோட குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்தையுமே சேர்த்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆன் பார் வித் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. ஆன் பார் வித் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு வேர்டு. இதை நீங்கள் பிரிக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துல வந்தாலும் இது அப்படியே தான் வரும். ஓகே, ரைட். இப்போ இதை சென்டென்ஸில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தமிழ் எழுதிடுறேன். சமமான, ஓகே, சமமான, இணையான, ஓகே, இதில் குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாத்துலேயுமே. புரியுதுங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ஒரு நவுன் வேணுங்க நமக்கு. அந்த நவுனுக்கு அடுத்து மேக்ஸிமம் இது பார்த்தீங்க அப்படின்னா பி வெர்பில் தான் வரும். நம்ம பொதுவாக வேர்ப்னு வச்சுக்கலாம். ஓகே, வேர்பு. இதற்கடுத்து இந்த பர்டிகுலர் ஆன் பார் வித் அப்படிங்கிற வார்த்தை. அதற்கடுத்து எதற்கு இணையாக, எதற்கு இணையாக அப்படின்னு ஒரு கம்பேரபிள் திங்கை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை நம்ம இங்கே போடணும். ஓகே, ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அது நவுனாக இருக்கலாம். அதாவது பெயர் சொல் கூட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வார்த்தை வரணும். புரியுதுங்களா? பாருங்கள், நவுனு, வேர்பு, ஆன் பார் வித், ஆப்ஜெக்ட் இல்லாட்டி நவுன், நவுன் ரிலேட்டடாக எது வருது அதை போட்டுக்கலாம். அதாவது நண்பர்களே, நான் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் பாசிட்டிவ் டிகிரியில் ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் வரும். அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஆஸ், அட்ஜெக்டிவ் ஆஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதே இடத்துல தான் ஆன் பார் வித் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் ஆகுது நண்பர்களே. சரிங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், உன்னோட லாங்குவேஜ் எந்த அளவுக்கு சூப்பராக குவாலிட்டியாக ரிச்சாக இருக்கோ அதே அளவுக்கு என்னோட லாங்குவேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்னோட லாங்குவேஜ் உன்னோட லாங்குவேஜ் மாதிரி இருக்குது. யார் கூட கம்பேர் பண்ணுறோம்? அந்த பர்டிகுலர் பர்சன் கூட. இப்போது நம்மளோட தானே ஃபஸ்ட் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், மை லாங்குவேஜ், ஓகே, மை கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுபடி கூட சொல்லலாம் நீங்கள். மை கம்யூனிகேஷன் ஸ்கில். பாருங்கள், மை லாங்குவேஜ் ஒரு வேர்பு போடணும், இஸ். மை லாங்குவேஜ் இஸ், உடனே அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு. பாருங்கள், மை லாங்குவேஜ் இஸ் வேர்பு வந்துருச்சுங்களா? வேர்பு வந்துருச்சு, நவுன் போட்டாச்சு. அதற்கடுத்து இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸும் போட்டாச்சு. மை லாங்குவேஜ் இஸ் ஆன் பார் வித், யாரோட லாங்குவேஜ் மாதிரியாமா? உங்களோட லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம ஒருத்தங்களை சொல்கிறோம். அப்போது யோர் லாங்குவேஜ்னு சொல்லலாம், இல்லாட்டி யோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யோர்ஸ், இதுவும் கரெக்டு தான். யோர் லாங்குவேஜ்னு மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு ஆல்ரெடி ஒரு லாங்குவேஜ் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம். அதை பற்றியே பேசுகிறதுனால யோர்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடலாம். பாருங்கள், மை லாங்குவேஜ் இஸ் ஆன் பார் வித் யோர்ஸ். மை லாங்குவேஜ் இஸ் ஆன் பார் வித் யோர்ஸ். மை லாங்குவேஜ் இஸ் ஆன் பார் வித் யோர்ஸ். உன்னோட லாங்குவேஜ் எந்த அளவுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கோ அதே அளவுக்கு என் லாங்குவேஜ் இருக்குப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் நண்பர்களே, ஆனால் முக்கியமான வார்த்தைங்க. இதெல்லாம் உங்களோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி பழகிக்கணும். புரியுதுங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது நமக்கு இதோட யூசேஜ்
எங்கெங்கே வருது அப்படிங்கிறத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கடைசி வார்த்தை பார்த்தா போதும். எல்லாமே உள்ளன, உள்ளது, இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை வச்சுருக்கோம். அப்படின்னாலே ப்ரெசென்ட்டில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே. இல்லாட்டி ஒரு பிளெயின் ஃபேக்டை பற்றி பேசுகிற மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? பாருங்கள், எங்கள் பள்ளியின் முடிவுகள்னால் ரிசல்ட்ஸ். சரிங்களா? எங்கள் பள்ளியின் முடிவுகள் நகரின் சிறந்த பள்ளிகளுக்கு சமமாக உள்ளன. சிட்டியில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அந்த ஸ்கூல்ஸ், அதுவும் டாப் ஸ்கூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கூல்ஸோட ரிசல்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குது, எந்த விதத்துலையும் சளைச்சு போகலை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கள் பள்ளியின் முடிவுகள், இதுதான் சப்ஜெக்டாக வருது. அது அப்படியே நம்ம என்ன பண்ணிடலாம், இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். பாருங்கள், ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ். ஓகே, ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ். ஸ்கூலுக்கு அடுத்து அஃபாஸ்ட் போட்டு எஸ் போடுறோம் அப்படின்னா ஸ்கூலினுடைய, பள்ளியினுடைய அப்படிங்கிற மீனிங் வரும். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எஸ் போட்டால் பாருங்கள், ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ். இது ப்ளூரல் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆர், ஏன்னா பள்ளியின் முடிவுகள், எங்கள் பள்ளியின் முடிவுகள், அப்போ ப்ளூரல். ஓகே, ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர், உடனே அந்த பர்டிகுலர் ரூட் வேர்டு, ஆன் பார் வித் நகரின் சிறந்த பள்ளிகள், நகரின் சிறந்த பள்ளிகள், ஆன் பார் வித் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் த சிட்டி, பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் த சிட்டி. அவ்வளோதான். பாருங்கள், ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் பார் வித் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் த சிட்டி. கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள். பின்னாடி ஒரு நவுனு, முன்னாடி ஒரு நவுனு, இடையில ஒரு பி வெர்பு, அவ்வளோதான், சென்டென்ஸ் வந்துருச்சு. ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் ஆன் பார் வித் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் த சிட்டி. ஆர் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ் ஆர் on par with the best schools in the city. Our schools results are on par with the best schools in the city. ரொம்ப சிம்பிள். அடுத்து பாருங்க, அவருடைய சம்பளம் என்னுடைய சம்பளத்திற்கு இணையாக உள்ளது. அவருக்கு எவ்வளோ டிஏ கொடுக்குறாங்க, அவருக்கு எஸ்ஏ கொடுக்குறாங்க, அவருக்கு எவ்வளோ என்னென்ன அலவன்ஸ் கொடுக்குறாங்களோ எல்லாமே எனக்கு அவருக்கு சரிசமமாக இருக்குது, எந்த விதத்துலையும் ஒரு வேறுபாடே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மை சேலரி இஸ் on par with his salary. Okay, பாருங்க, my salary is on par with his salary. My salary is on par with his salary. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். புரியுதுங்களா? இந்த மொபைல் உயர்தர பிராண்டுகளுக்கு சமமாக இருக்கிறது. ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த பிராண்டில் இருக்கக்கூடிய மொபைல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதே அளவுக்கு ரொம்ப ஈக்குவலாக இருக்குது. அதோட டிசைன் சரி, அதோட குவாலிட்டி, அதோட கேமரா, என்ன சொல்கிறதுங்க, ஆப்ஷன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இந்த மொபைல் அப்படின்னா திஸ் மொபைல் இஸ் on par with the premium brands. ரொம்ப சிம்பிள். பாருங்க, this mobile is on par with the premium brands. This mobile is on par with the premium brands. அப்படி சொல்லுங்க, this mobile is on par with the premium brands. Okay, right. இந்த பொருளின் தரம் சர்வதேச தரங்களுக்கு இணையாக உள்ளது. இந்த பொருளின் தரம் சர்வதேச தரங்களுக்கு இணையாக உள்ளது. அதாவது இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டாப் பிராண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பிராண்ட் அளவுக்கு இது ஒரு லோக்கல் பிராண்டாக இருந்தாலும் செம குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பாருங்கள், இந்த பொருளின் தரம். அப்போது திஸ் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி. ஓகே, திஸ் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி is on par with international standards. ஸ்டாண்டர்ட்னா அந்த அளவுக்கு, அந்த தரத்திற்கு இணையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். புரியுதுங்களா? திஸ் ப்ராடக்ட்ஸ் குவாலிட்டி இஸ் ஆன் பார் வித் த இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ். This product's quality is on par with the international standards. ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. எல்லாமே ஒரு பி வெர்பை போடுறீங்க,
அதுக்கடுத்து நம்ம ரூட் வேர்ட் எந்த பொருளுக்கு, எந்த இடத்திற்கு, எந்த நிறுவனத்திற்கு அது இணையாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோமோ அந்த நிறுவனத்தை பின்னாடி போட்டால் வேலை முடிஞ்சுதுங்க. டாபிக் ஓவர். புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் நண்பர்களே, போன செட்டில் பி வெர்பை வச்சு மட்டுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். இப்போ மெயின் வெர்பை வச்சு எப்படி மெயின் வெர்ப் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம்? கடைசி வார்த்தையை பார்த்தா தெரிஞ்சிடும். பாருங்கள், போட்டி இடுகிறாள். ஒரு ஆக்ஷனை செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லேயே தான் அந்த டோன் வரும். பாருங்கள், போட்டி இடுகிறாள், உழைக்கிறார், உயர்த்த வேண்டும், சம்பளம் கொடுப்போம், எல்லாமே ஆக்ஷனை பண்ணுற மாதிரி தான் சென்டென்ஸ் முடியுது. அப்போ மெயின் வெர்பு வரும்னு அர்த்தம். சரிங்களா? சரி, பாருங்கள், அனுபவம் உள்ள நிபுணர்களுக்கு இணையாக அவள் போட்டியிடுகிறாள். அவங்க என்ன பண்ணுறாங்களாமா? போட்டியிடுறாங்க. அப்போது வழக்கமாகவே அவங்க அந்த ஆக்ஷனை செய்கிறதுனால சிம்பிள் ப்ரெசென்ட்டில் சொல்லிக்கலாம். ஷீ கம்பீட்ஸ். ஷீ கம்பீட்ஸ், போட்டிடுறாங்கன்னா ஷீ கம்பீட்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, ஷீ கம்பீட்ஸ். நமக்கு வேர்ப் வந்துருச்சு. வேர்ப் வந்ததுமே ஆன் பார் வித் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுடணும். ஓகே, ஷீ கம்பீட்ஸ் ஆன் பார் வித் யாருக்கு இணையாக? அனுபவம் உள்ள நிபுணர்களுக்கு இணையாக. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஆன் பார் வித் த experienced, okay, experienced experts. experienced experts, நிபுணர்கள்னா எக்ஸ்பர்ட் நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாருங்க, she competes on par with the experienced experts. experienced experts, பாருங்க, she competes on par with the experienced experts. ரிப்பீட் பண்ணுங்க, she competes on par with the experienced experts. ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஓகே, அடுத்து பாருங்க, அவர் தனது வகுப்பு நண்பர்களுக்கு இணையாக இருக்க கடினமாக உழைக்கிறார். எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா படிக்கிறாங்க, நல்லா மார்க் வாங்குறாங்க, ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க. அப்போ எல்லா குவாலிட்டியிலுமே அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. ரொம்ப சிம்பிள். ஓகே, அவர், he works hard. ஓகே, he works hard. எதற்கு? இணையாக இருக்க. எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை வந்துருச்சு, இணையாக இருக்க. அப்போ ரொம்ப சிம்பிள், he works hard to stay. அவ்வளோதான், he works hard to stay. அதற்கடுத்து நம்ம இந்த பர்டிகுலர் ரூட் வேர்டை போட்டுக்கலாம். on par with his classmates. ஓகே, பாருங்க, he works hard to stay on par with his classmates. he works hard on par with his classmates. அதாவது அவங்க கிளாஸ்மேட்ஸ் எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் மாறிடும். எப்போது இந்த டூ ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை ரிமூவ் பண்ணலாம். இதை ஆட் பண்ணால் தான் அவங்க இருக்கிற அந்த பொசிஷனில் இவரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஓகே, பாருங்கள், he works hard to stay. he works hard to stay on par with his classmates. ரொம்ப ரொம்ப ஈஸி. சிறந்த அணிக்கு இணையாக நமது செயல்திறனை உயர்த்த வேண்டும். இருக்கிறதுல பெஸ்ட் டீம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸை நம்மளும் கொடுக்கணும், நம்மளும் என்ன பண்ணணும், உயர்த்தணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள். பாருங்கள், நாம் உயர்த்தணும். அப்போது we need to raise our performance. Okay, we need to raise our performance. we need to raise our performance. உடனே on par with, on par with the best team. the best team. we need to raise our performance on par with the best team. we need to raise our performance. we need to raise our performance on par with the best team. we need to raise our performance on par with the best team. ரொம்ப ஈஸி. கடைசியாக ஒன்று பாருங்கள், சர்வதேச நிறுவனங்களுக்கு இணையாக நாங்கள் சம்பளம் கொடுப்போம். இதெல்லாமே வழக்கமாக ஸ்டாண்டர்டாக கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட். எந்த ஒரு ஜாப் ஆஃபர் கொடுக்கும்பொழுது அவங்க கொடுக்குற டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ரொம்ப சிம்பிள். நாங்கள் கொடுப்போம் அப்படின்னா we will offer salary on par with international companies. பாருங்க, we will give salary on par with international companies. we will give salary, we will offer salary on par with international companies.
we will give you, உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா give you, offer you அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். we will offer you salary on par with international companies. ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் திரும்ப 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 இந்த வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், மறந்து போயிருங்க. ஒரு சிலர் கேட்குறீங்க படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது அப்படின்ட்டு. ஏன் மறக்குதுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதே இல்லை, அதனால் மறக்குது. திரும்ப திரும்ப அடிக்கடி அதை யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா மறக்கவே மறக்காது, மைண்ட்லேயே இருக்கும். சரிங்களா? ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். இதற்கடுத்து ஒரு ஹோம்ஒர்க் வரும், ஹோம்ஒர்க்கை மறக்காமல் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருப்போம், அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த ஃபஸ்ட் காமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருப்போம், பார்த்துக்கோங்க நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thank you.